ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தவங்களுக்கு கஸ்டமருக்கு ஓபி சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி குடுத்தேன். அவங்களுக்கு 4 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓபி சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. அந்த சர்டிஃபிகேட் நான் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி குடுத்தேன், அவங்களுக்கு எப்படி 4 நாள்ல கிடைச்சுச்சு. இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஓபி சர்டிஃபிகேட் நீங்களே வீட்ல இருந்து ஈஸியா அப்ளை பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஃபோன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. லேப்டாப்ல மட்டும் தான் பண்ண முடியும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tnesey.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கான ஒரு சிட்டிசன் ஐடி பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து சிட்டிசன் ஐடி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான சிட்டிசன் ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் ஐடி கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்பாங்க. உங்களுக்கு சிட்டிசன் ஐடி கிரியேட் பண்ணும்போதே நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு தான் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட போட்டு கேப்ச்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா, ஓபிசி அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கு. இதுல 2வது பிரிவியூல பார்த்தீங்கன்னா, 2வது ஆப்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கு. செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட்ல ஓபிசி அப்ளை பண்ண லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு இவ்ளோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ், என்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த லிஸ்ட் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ ப்ரொசீட் பட்டன் இருக்கும் பாருங்க. அந்த பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கும். டிஎன்இசேவையில நீங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மேல கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா, இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க கரெக்ட்டா பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். பேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட நேம் எப்படி நீங்க டைப் பண்ணீங்களோ, அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ல வரும். பேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன அட்ரஸ் குடுக்குறீங்களோ, அந்த அட்ரஸ் தான் சர்டிஃபிகேட்ல வரும். அது மட்டும் இல்ல, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன தாலுக் போடுறீங்களோ, அந்த தாலுக் ஆஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். இப்ப இதுல என்ன தாலுக் ஆஃபீஸ் போடுறீங்களோ, அந்த தாலுக் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் மூவ் ஆகும். விஓஆர்ஐக்கு சென்ட் ஆகும். அதனால தாலுக் ஆஃபீஸ் வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஒருவேள தப்பான தாலுக் ஆஃபீஸ் குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு என்ன தாலுக் ஆஃபீஸ் வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க. இந்த கேன் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டார் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காலம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். ரெட் கலர் காலம் போட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ரெட் கலர் காலம் இல்ல. இந்த காலம் நீங்க ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏரியா வார்டுன்னு குடுத்துருப்பாங்க. அதுக்கு ரெட் கலர் காலம் குடுத்துருக்க மாட்டாங்க. அத நீங்க ஃபில் பண்ண அவசியம் இல்ல. அதே மாரி அட்மிட் யூனிட்க்கும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் காலம் இல்ல. அத நீங்க ஃபில் பண்ண அவசியம் இல்ல. ரெட் எங்கெல்லாம் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட் டைப்ல வந்து ஆதார் வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். டாக்குமெண்ட் நம்பர் 2 வந்து நீங்க எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். சில பேர் டவுட் கேட்கறாங்க. டாக்குமெண்ட் நம்பர் 2ல வந்து ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டு நம்பர் குடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அதெல்லாம் எதுவுமே குடுக்க வேண்டாம். நீங்க வந்து ஸ்டார் ரெட் என்ன குடுத்துருக்காங்களோ, அது மட்டும் நீங்க குடுத்தா அத மட்டும் ஃபாலோ பண்ணி குடுத்தா மட்டும் போதும். இப்ப வந்து நம்ம டாக்குமெண்ட் நம்பர் டைப் 1 ஆதார் வச்சு தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு யார் அப்ளிகேண்டோ அவங்களோட ஆதார் நம்பர தப்பு இல்லாம டைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா முக்கியம். ஆதார் நம்பர் இங்க தப்பில்லாம டைப் பண்ணுங்க. அடுத்தது அப்ளிகேண்ட் பார்த்தீங்கன்னா, அ பொண்ணா இருந்தா அவங்களுக்கு செல்வின்னு குடுங்க. பையனா இருந்தா செல்வன்னு சொல்லி குடுங்க. அப்ளிகேண்டோட நேம் வந்து இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து டைப் பண்ணணும். நீங்க வந்து எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பசங்களுடைய 10த், 12த் மார்க் ஷீட்ல எப்படி அவங்க பேர் இருக்கோ, அதே மாரி டைப் பண்ணுங்க. ஆதார்ல இருக்க மாரி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களோட 10த், 12த் மார்க் ஷீட்ல அவங்க பேர் எப்படி இருக்கோ, அந்த மாரி தமிழ்ல, இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ்லயும் தப்பில்லாம டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெண்டர், அவங்க டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப்ல ஃபாதர்ன்னு குடுத்துட்டு, அப்பா பேரு, அம்மா பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிசில 10த், 12த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப வந்து ஓபி சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் அட்மிஷனுக்கு போகும்போது, அவங்களோட 10த், 12த் மார்க் ஷீட்ல அவங்க நேம் எப்படி இருக்கோ, அந்த மாரி தான் கேட்கறாங்க. அதனால மார்க் ஷீட் எடுத்து வச்சுட்டு, அந்த மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்க என்ன ரிலிஜன், அவங்க என்ன கம்யூனிட்டி, ஆக்குபேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் இருக்கும். உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு தெரியலன்னா, நாட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன குடுத்துக்கோங்க. நீங்க வந்து எதுவுமே குடுக்காம நார்மலா நாட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துக்கோங்க போதும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க. குடுக்கறதா குடுங்க, குடுக்காம இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தது நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தாலுக் வரும்,
உங்களோட வில்லேஜ் பேர் என்ன? இது எல்லாமே செலக்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ட் பண்ணி கரெக்ட்டா சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் நேமு தமிழ்ல, இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ்லயும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அடுத்தது இங்க வந்து டோர் நம்பர், இங்க வந்து பின்கோடு. இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க தப்பில்லாம ஃபில் பண்ணா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா வரும். உங்களுக்கு ஓபிசி நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதனால இது தப்பு இல்லாம கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க மேல பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டும் கரண்ட்டும் வந்து சேம்ன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா மேல குடுத்த அட்ரஸ் வந்து சேம் ஆயிடும். இங்க வந்து மொபைல் நம்பர் குடுத்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த காலத்துல ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வேற எந்த நம்பர் வேணா நீங்க ஆல்டர்னேட்டிவா குடுத்துக்கலாம். இமெயில் ஐடி குடுக்கறதா இருந்தா குடுக்கலாம். இல்லன்னா வேண்டாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதே மாரி இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு குடுக்கணும்னு தோணுச்சுன்னா குடுத்துக்கோங்க. ஆனா அவசியம் இல்ல. இதெல்லாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க காலம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா ஃபில் பண்ண வேண்டிய காலம். நீங்க குடுத்திருக்க நம்பருக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க குடுத்துட்டு, இங்க ரிஜிஸ்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான கேன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். உங்களோட கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆன பிறகு நீங்க ப்ரோசீட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓபிசி அப்ளை பண்ணதுக்கான அஃபிஷியல் பேஜ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ப்ரோசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மேல ஓபிசி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு போட்டு வந்துரும். நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தப்பா இருக்குன்னா, பேன்ல போயிட்டு எடிட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிடும். பேன் டீட்டெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களால நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணவே முடியாது ஆன்லைன்ல. அப்பா பேரு, வீட்டு அட்ரஸ்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம்லயும், டேட் ஆஃப் பர்த் தப்பு இருந்துச்சுன்னா, நீங்க டிஎன்இ சேவைக்கு மெயில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது முக்கியமான காலம் பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனல் டீட்டெயில்ஸ் காலம் தான். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன காஸ்ட் இருக்கோ, அந்த காஸ்ட்ட நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க என்ன காஸ்ட் டைப் பண்ணீங்களோ, அந்த காஸ்ட்டுக்கான சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். அதுவே குடுத்துக்கோங்க. இங்க தொழில் குழுவுல ஸ்டூடண்ட்ன்னு மட்டும் குடுத்துக்கோங்க. அடுத்தது இப்ப ஃபாதர் இல்ல ஹஸ்பண்ட் 2 காலம் குடுத்திருப்பாங்க. மேரிட் வுமனா இருந்தா ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. மேரிட் வுமன் இல்லாம இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்பாவோட டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. உங்க அப்பா, அம்மா 2 பேரும் வொர்க் பண்றாங்கன்னா, 2 பேர் டீட்டெயில்ஸும் நீங்க குடுங்க. அவங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மந்த்லி சேலரி வருதுன்னு சொல்லிட்டு. இல்ல அப்பா மட்டும் தான் வொர்க் பண்றாங்கன்னா, அப்பா மட்டும் வொர்க் பண்ண டீட்டெயில்ஸ் குடுங்க. இங்க அப்பாவோட ஆக்குபேஷன்ல எம்ப்ளாய்டு, ஸ்டேட்டஸ்ல அதர்ஸ்ன்னு குடுங்க. டிசிக்னேஷன்ல உங்க அப்பா என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. மாசம் வந்து ரூ. 1,40,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணேன். உங்களோட ஃபாதர் வந்து என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அதர் வொர்க் பண்றாங்கன்னா, வொர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா எஸ்ன்னு குடுத்துட்டு அன்எம்ப்ளாய்டுன்னு குடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணணும். இது கரெக்ட்டா ஃபில் பண்ணா தான் உங்களுக்கு என்ன காஸ்ட்டோ அது வந்து கரெக்ட்டா வரும். அதே மாரி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காலம் பார்ப்பாங்க. அப்பா என்ன வொர்க் பண்றாங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும். இது எல்லாமே தப்பில்லாம ஃபில் பண்ண பிறகு, உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த ஐகான்ல கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சேவ் ஆகி இருக்கும். இப்போ வந்து நமக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, யாரு அப்ளிகேட்டடோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்ல அவங்களுடைய யாரு அப்ளிகேட்டடோ அவங்களோட ஆதார் கார்டு, அடுத்தது அந்த அப்ளிகேட்டடோட வீட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது அப்ளிகேட்டடோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட சென்ட் பண்ணணும். அ 4த் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்பாங்க. இங்க மேலேயே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுல அப்ளிகேண்ட் சைன் பண்ணி, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது பே ஸ்லிப் வந்து கேட்பாங்க. இப்ப உங்க அப்பாவோட பே ஸ்லிப் இருந்துச்சுன்னா, பே ஸ்லிப் ஷேர் பண்ணுங்க. பே ஸ்லிப்பும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் காப்பியும் இருக்குன்னா, நீங்க பே ஸ்லிப்பும் பிளஸ் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் காப்பியும் ஷேர் பண்ணுங்க. பே ஸ்லிப் மட்டும் தான் இருக்குன்னா, நீங்க அந்த பே ஸ்லிப் வச்சு இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஓபி சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. இங்க உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அந்த பே ஸ்லிப் வந்து ஆப்ஷனலா குடுத்துருப்பாங்க. ஆனா, கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்ககிட்ட பே ஸ்லிப்பும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் காப்பியும் இருக்குன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாம பே ஸ்லிப்பும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் காப்பிய வச்சு நீங்க டைரக்ட்டா ஓபிசி வாங்கிக்க முடியும். என்னோட ஃபாதர் கிட்ட பே ஸ்லிப் மட்டும் தான் இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அந்த பே ஸ்லிப் வச்சு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குங்க. பே ஸ்லிப்பும், இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா 2மே அப்லோட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஓபிசி கிடைக்கும்.
இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, பே ஸ்லிப்பும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் காப்பி இருந்துச்சு. அதனால நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாம, டைரக்ட்டா ஓபிசி வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்ப எப்படி நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேட்டடோட ஃபோட்டோ. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க 50 கேபி குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு 40 கேபி, 30 கேபில நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அப்லோடே ஆகாது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, 5 கேபி, 6 கேபி. நான் சொல்லக்கூடிய இந்த 2 சைஸ்ல மட்டும் அப்லோட் பண்ணுங்க. இந்த 2 சைஸ்ல மட்டும் தான் அப்லோடே ஆகும். 5, 6 இல்ல 7 இந்த 3 சைஸ் அதிகபட்சம் அப்லோட் ஆகுமே தவிர, 10 கேபி, 12 கேபின்னு வச்சா கூட உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோடே ஆகாது. நீங்க மினிமம் ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா, 5, 6, 7 இந்த 3 சைஸ் அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சைஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல அப்லோடே ஆகுது. நீங்க ஒரு 10 கேபி, 15 கேபிலாம் வச்சு ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்லோடே ஆகாது. அதனால ஃபோட்டோ வந்து 5 கேபி, 6 கேபி, 7 கேபி இந்த 3 கேபில ஏதாச்சும் ஒரு கேபி சைஸ்ல வச்சு அப்லோட் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப்ல அவங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்ல அவங்க வீட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த பையனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்காம எப்படி வந்து சைன் அண்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்காமயே நீங்க உங்களோட சிக்னேச்சர ஆட் பண்ணிட முடியும். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்க அப்பாவோட பே ஸ்லிப் லாஸ்ட் மந்த் பே ஸ்லிப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்க அப்பாவோடைய ஐடிஆர் அக்னாலஜ்மென்ட் காப்பி ஐடிஆர் அக்னாலஜ்மென்ட் காப்பி ஃப்ரண்ட் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஐடிஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 12 பேஜ் இருந்துச்சு. அந்த 12 பேஜும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12 பேஜ் இருக்கும், 20 பேஜ் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 பேஜ் 12 பேஜ் வந்துச்சுன்னா 12 பேஜ் ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுங்க. ஒரு 20, 25, 30, 40 பேஜ்லாம் சில பேருக்கு இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க அத பேஜ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுல இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு ஒரு 10லருந்து 15 பேஜ் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். எல்லா பேஜும் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு 10லருந்து 15 பேஜ் அப்லோட் பண்ணுங்க. அதுவே போதும். முக்கியமான பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க. இது எல்லாமே ப்ராப்பரா அப்லோட் பண்ணா மட்டும் போதும். ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5, 6, 7 இந்த கேபில அப்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். மத்த டாக்குமெண்ட் எல்லாமே 200 கேபி குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து 200 கேபிக்குள்ள அதாவது 190, 198 எந்த மாரி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. 200 கேபிக்குள்ள இருந்தா போதும். அப்லோட் ஆயிடும். ஃபோட்டோ மட்டும் அந்த நான் சொன்ன சைஸ்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு, நீங்க மேக் பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கீழ வரும். நீங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹60 பே பண்ற மாரி இருக்கும். உங்களோட ஃபோன்ல ஜிபே மூலமாவே நீங்க ஈஸியா பேமெண்ட் கட்டிக்க முடியும். பேமெண்ட் கட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, உங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்துரும். பிரிண்ட் ரிசிப்ட்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒப்புகை சீட்டு பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுதான் நீங்க வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மென்ட் காப்பி. ஒப்புகை சீட்டுன்னா வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதான அக்னாலஜ்மென்ட் காப்பி தான் வந்து தமிழ்ல ஒப்புகை சீட்டுன்னு குடுத்துருக்காங்க. இதுல உங்களோட கேன் நம்பர், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சென்னையில இருக்காங்க. சென்னையில வேளச்சேரியில இருக்காங்க. இவங்களுக்கு நான் 24 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி குடுத்தேன். இவங்களுக்கு 28 பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 4 நாள்லயே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சென்னையில பார்த்தீங்கன்னா, விஓ கிட்ட போகாது. டைரக்ட்டா ஆர்ஐ கிட்ட தான் போகும். நான் இவங்களுக்கு அப்ளை பண்ணது 24த் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சப்மிட்டட் டூ ஆர்ஐன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. தரமணி ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது, உங்களுக்கு விஓ கிட்ட இருக்கா, ஆர்ஐ கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஆர்ஐக்கு சென்ட் ஆயிடுச்சு. 28 பார்த்தீங்கன்னா, விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேரும் பார்த்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண லிங்க்கும் குடுத்துட்டாங்க. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் குடுத்துட்டு டவுன்லோட் பண்ணோட லிங்க்கும் குடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் பண்ண லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடும். ஈஸியா பார்த்தீங்கன்னா, 4 டேஸ்ல உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணி, உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட ஈஸியா நீங்களே வீட்ல இருந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதுதான் இவங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட். இதுல பார்த்தீங்கன்னா, 4 டேஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. இவங்க சென்னையில, வேளச்சேரியில இருக்காங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன ஃபாலோ பண்ணி, நீங்களே வந்து வீட்ல இருந்து ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரணும். இல்லன்னா சர்டிஃபிகேட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரணும். இல்ல சர்டிஃபிகேட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, வாய்ஸ் மெசேஜோ, டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்க. ப்ளீஸ் கால் மட்டும் பண்ண வேண்டாம். இந்த வீடியோல நான் சொன்ன மாரியே நீங்க பண்ணீங்கன்னா, நீங்களும் ஈஸியா வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும்.
இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா.